ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 எடுத்துக்காட்டு 7.10. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர். ஒரு திண்ம அரைக்கோளம் அப்படின்னா சாத்துக்குடி 2 வெட்டினதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திண்ம அரைக்கோளம்னா ஃபில் ஆயிட்டு அதனுடைய அடிப்பரப்பு இப்படி இருக்கு இல்லையா? இந்த அடிப்பரப்பு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு இதுவும் சேர்த்து கேட்கிறோம். மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, முதல்ல இந்த அடிப்பரப்பு அப்படின்னா அடியில் என்ன இருக்கும்? வட்டம் தானே. அப்படி சாத்துக்குடியை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேல் பரப்பு என்னவா இருக்கும்? வட்டமா இருக்கும். சாத்துக்குடியை தலையில கவுத்தி வச்சிருக்காங்க. அதான் அப்ப திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு = 1386 சதுர மீட்டர். அடிப்பரப்புனா என்னது? வட்டத்தின் பரப்பு πr². ஓகே, அப்ப மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு இது ஒரு πr², இது ஒரு 2πr². அரைக்கோளத்தின் வளைபரப்பு, கோளத்தினுடைய வளைபரப்பு 4πr². அரைக்கோளம் அதுல பாதி. ஸோ மொத்தம் 3πr². என்ன வரும்? 3πr². இது ஒரு πr², இது ஒரு 2πr², மொத்தம் 3πr². அப்ப 3 × πr² மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 1386 கொடுத்துருக்காங்க. (4158 சதுர மீட்டர் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருந்தால் தான் இந்த சமையல் செய்ய முடியும். அந்த திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புனா அது ஒரு வட்டம், வட்டத்தின் பரப்பு πr² கொடுத்துட்றாங்க. மொத்தமாக கேட்குறாங்க அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. இது ஒரு 2πr², இங்கே ஒரு πr², 3πr². ஆல்ரெடி πr² மதிப்பு கொடுத்துட்டாங்க. டைரக்டாக அப்படியே போட்டு கண்டுபிடிச்சு. ஓகே.